பட்டினத்தார் சொல்லுவாரு, என்னையா இது எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்னமோ பண்ணிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ண போறேன், நான் எப்படி பண்ணி உன்னை நான் என்னன்னு செஞ்சு நான் உன்னை வந்து அடையிறது அப்படின்னு பட்டினத்தார் பாடுற ஒரு பாட்டு. அதுல அவர் ஒரு 3 பேரை குறிப்பிடுவார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், 3வது தொண்டு செய்து நாளாரில் கண் இடத்து அப்ப வல்லே நல்லன். இந்த 3 பட்டினத்தார் ரொம்ப அழுது பாடுறார். இந்த 3 பேர் யாருன்னு பாருங்க. முதலாவது வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே, திருதொண்டர் மாதிரி நீ கேட்டங்கிறதுக்காக என் பெத்த புள்ளையை அடுத்து உனக்கு படையல் போடுற அந்த பக்தி, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் என்கிட்ட கிடையாது பாங்க. 2வது மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே. திருநீலகண்ட நாயனார் வரலாறுல பாத்தீங்கன்னா அவரு மனைவி இருக்கும் போதே பரத்தேர் வீட்டுக்கு போயிட்டு வந்துருவார். மனைவி என்ன பண்ணுவாங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க இதை செஞ்சிருக்க கூடாது, இனிமே நீங்க என்ன தொடாதீங்க, இது திருநீலகண்டம் மீது ஆணைன்னு சொல்றாங்க. உடனே இவரும், நீ எம்மை என்றதால் மற்ற மாதகமை என் சிந்தையிலும் தீண்டேன், நான் உன்ன மட்டும் இல்ல இனிமே எந்த பெண்ணையும் உடம்பால இல்ல என் மனசால கூட நான் இனிமே தொடமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் இளமையில எடுத்த சத்தியத்தை அவர் வயசாகிற வரைக்கும் காப்பாத்துறார். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்ல. என்னால திருநீலகண்டன் மாதிரிலாம் எந்த விதமான காம எண்ணமும் இல்லாம அப்படியே இளமையெல்லாம் என்னால துறக்க முடியாது. 3வது தான் ரொம்ப முக்கியமா சொல்றாரு, என்னன்னா தொண்டு செய்து நாளாறுனா 6 நாள்ல. இப்ப நம்ம கூட பழகலாம்னு வச்சுக்கோங்களேன்,